இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரிகர்சிவ் ஃபங்க்ஷனுக்கு பார்க்க போகிறோம். ஸோ ரிகர்சிவ் ஃபங்க்ஷன்னா என்ன, லீனியர் ரிகர்சிவ்னா என்ன, ப்ரீ ரிகர்சிவானா என்ன அப்படின்னு டூ டைப்ஸ் ஏற்கனவே இந்த பைத்தன் கிளாஸ் வீடியோவில் இருக்குது. ஸோ லீனியர் ரிகர்ஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது இது ப்ரீ ரிகர்ஷன்னா பிரான்ச் எடுத்து போகும். அது வந்து ஃபிப்னாச்சி சீரீஸ் வச்சு பண்ணியிருக்கலாம். ஸோ ஏற்கனவே இந்த ரிகர்சிவ் ப்ரோக்ராம் வந்து வேரியஸ் சார்ட்டிங் அண்ட் சி ப்ரோக்ராமிங்கில் ட்ரீ பைனரி சர்ச் ட்ரீ எல்லாம் யூஸ் இன் ஆர்டர் ப்ரீ ஆர்டர் ட்ராவல்ஸ்லலாம் யூஸ் பண்ணாலும் இந்த சிம்பிள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் ரொம்பவே பிடிச்சதுங்க இந்த ஜாய் ஆஃப் கம்ப்யூட்டிங் யூஸிங் பைத்தன் என்பிடல் கோர்ஸில். ஸோ அதை வந்து அந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் எப்படி சால்வ் பண்ணலான்னு எக்ஸ்பிளைன் பண்ணலான்னு பார்த்தேன். ஏன்னா வந்து ஒரு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா பார்த்த உடனே எஸ்ஏ மாதிரி இருக்குன்னு நினச்சிட்டு நம்ம பயந்துட்டு போகக்கூடாது. என்ன கொடுத்துருக்காங்க, அப்போ அதோட பேஸ் கண்டிஷன் என்ன, எப்படி சால்வ் பண்ணலாம்னு நம்ம திங்க் பண்ணுறதுக்கு இது ஒரு குட் எக்ஸாம்பிள். ஸோ வாங்க இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்குள்ளே போகலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டை வந்து மெயின் தீம் என்ன அப்படின்னா, ஒருத்தர் வந்து ஒரு பெரிய டவரை வந்து கிளைம் பண்ண பார்க்காங்க. ஸோ அப்போ ஸ்டெப்ஸ் நிறையா இருக்கும் இல்லையா, அவர் கிளைம் பண்ணணும்னா படிக்கட்டு நிறையா இருக்கும். ஸோ அதில் வந்து எப்படிலாம் அந்த படிக்கட்டில் அவங்க போகிறாங்கன்னா அட் அ டைம் வந்து ஒரு படிக்கட்டாக கூட கிராஸ் பண்ணலாம், இல்லை 1 2 1 அந்த மாதிரி அவங்க நடந்து போகலாம், இல்லை 3 2 1ன்னு கிராஸ் பண்ணலாம், மேக்ஸிமம் 3ஆவும் ஜம்ப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து டோட்டலாக எவ்வளோ பாசிபிள் வேஸில் வந்து அந்த என் ஸ்டெப்ஸை நம்ம கிராஸ் பண்ண முடியும்னு நம்ம டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸை வந்து ஆன்சராக நம்ம கொடுக்கணும். ஸோ எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ வந்து ஒரு 3 படி தான் இருக்குது. அந்த 3 படியை நம்ம கிராஸ் பண்ணணும் அப்படின்னா எப்படிலாம் பாசிபிள் வேஸ் இருக்குது அப்படின்னா, நம்ம 1 1 1 3 கிராஸ் பண்ணலாம், இல்லை 1 2 கிராஸ் பண்ணலாம், இல்லை 2 1 கிராஸ் பண்ணலாம், இல்லை டைரெக்டாகவே 3 இது காலை டைரெக்டாக மூணாவது இதில் வச்சு நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ டோட்டலாக 4 காம்பினேஷன் இருக்குது 3 ஸ்டெப்ஸ்க்கு. ஸோ இதே மாதிரி அவங்க ஸ்டெப்ஸ் மேக்ஸிமம் கொடுப்பாங்க, நம்ம வந்து அதுக்கு வந்து ஆன்சர் சால்வ் பண்ணணும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 5 ஸ்டெப்ஸ் இருந்தால் நம்ம வேரியஸ் பாசிபிள் வேஸ் இருக்குது. அதில் வந்து செல்ல பாசிபிள் வேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஸ்டெப்பு தென் 3 தென் 1 அப்போ டோட்டலாக நமக்கு 5 வந்திருக்கும். இல்லைன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பு அப்புறம் டைரெக்டாக 3, ஸோ டோட்டலாக 5. ஸோ இந்த மாதிரி கிளைம் பண்ணலாம். ஸோ நீங்கள் இந்த காம்பினேஷனில் எதை ஆட் பண்ணாலும் டோட்டலாக 5 வரும், ஏன்னா 5 ஸ்டெப்ஸ். அண்ட் நம்ம எப்படி ஸ்டெப் பண்ணிக்கலாம்னா 1 2 ஆர் 3 இந்த காம்பினேஷனுக்குள்ளே போடணும். போட்டு 5க்கு இப்போ டோட்டலாக எவ்வளோ பாசிபிள் காம்பினேஷன் வரணும் அப்படிங்கிறது தான் நம்ம இங்கே சால்வ் பண்ணி சொல்லணும். பட் ரிகர்சிவ் ஃபங்க்ஷன் கான்செப்ட் யூஸ் பண்ணி. ஸோ ஹியர் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பர், டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து நம்ம இன்புட்டாக கொடுத்துட்டு அதில் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் பாசிபிள் என்னங்கிறத நம்ம சொல்லணும். ஸோ இங்கே எக்ஸாம்பிள் பாருங்கள். 5 அப்படின்னு கொடுத்தா டோட்டல் பாசிபிள் வேஸ் வந்து 13 இருக்குது, 10ன்னு கொடுத்தா 274 இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து அவுட்புட் பண்ணணும். ஸோ அதில் அவங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போதே சொல்லியிருந்தாங்க, நீங்கள் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் மட்டும் எழுதலாம். ஸோ ஸ்டெப்ஸுங்க யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் எழுதிட்டு நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸை வந்து நீங்கள் வந்து இன்புட்டாக வாங்கிட்டீங்க அப்படின்னா எனக்கு ரிட்டர்ன் வந்து எவ்வளோ காம்பினேஷனுங்கிறத ரிட்டர்ன் பண்ணணும். அது ஒரு இன்டீஜராக, தட்ஸ் இட். பட் அவங்க ஹிண்ட்டாக இந்த பேசிக்ஸ் கொடுத்துருந்தாங்க. அங்கே இந்த அசைன்மெண்ட் வந்து உங்களுக்கு டியூ டேட் முடிஞ்சிருச்சு, நம்ம சப்மிட் பண்ணிவிட்டு முடிஞ்சுது. பட் எனிவே அந்த கான்செப்ட் ரொம்ப பிடிச்சிருந்தது, அதான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுது. எப்படிலாம் அப்ளை பண்ணுறோம் ரிகர்சிவ் ஃபங்க்ஷனை அப்படின்னு. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் காம்பினேஷன் எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் ஏறுற படி வந்து 3ஆவதாக வைக்கிறீங்களா காலை, எத்தனை காம்பினேஷன் வச்சுருக்கீங்க, 2ஆவதாக வச்சு முடிக்கும்போது எத்தனை காம்பினேஷன் வச்சுருக்கீங்க, இல்லை லாஸ்ட் படியை ஒவ்வொன்றா வச்சுக்கலாம், இல்லை 2 ஒன்றா வச்சு லாஸ்ட்டில் முடிப்பீங்களா, அது ஒன்றா வச்சா உள்ள காம்பினேஷன். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணால் உங்களுக்கு டோட்டல் பாசிபிள் வேஸ் வருங்கிறத ஹிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த இதில் வந்து உங்களுக்கு வந்து 3 ஸ்டெப்ஸ் இருந்தால் எப்படி வந்து உங்களுக்கு 4 காம்பினேஷன்னு சொல்கிறோம். 3ஆ வேஸ் வந்து 1, அதே இது 1 முடிக்கிற மாதிரினா இந்த 1 1 1 அண்ட் 2 1 அதில் 2 இருக்குது, 2
2ஆ லாஸ்ட் ஸ்டெப்பா முடிக்கிறது வந்து ஒண்ணே ஒண்ணு 1, 2. ஸோ இந்த 2வதா முடியும். ஸோ 1வதா லாஸ்ட் ஸ்டெப்ப ஃபினிஷ் பண்றோம் அப்டின்னா இந்த 2 காம்பினேஷன். 2வதா லாஸ்ட் படிக்கட்ட ஃபினிஷ் பண்ணோம்னா ஒரு காம்பினேஷன். அண்ட் 3வதா டைரக்ட்டா போயிரலாம் இல்லையா? அது ஒரு காம்பினேஷன். ஸோ டோட்டலி 4 டிஃபரெண்ட் காம்பினேஷன். ஸோ இப்படி தான் நீங்க கால்குலேட் பண்ணணும். ஸோ இன்னும் உங்களுக்கு நல்லா புரியணும் அப்டின்னா, இந்த டயகிராம் எடுத்துக்குவோம். ஸோ இந்த டயகிராம் பார்த்தீங்கன்னா, 5 ஸ்டெப்ஸ் இருக்கு. ஸோ இந்த டயகிராம்ல 5த் ஸ்டெப்ஸ் எப்படி பாஸ் பண்றோம், எப்படி கிராஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க 5த் ஸ்டெப் இருக்கு இல்லையா? ஸோ 1 செகண்ட் உங்களுக்கு அதையும் நான் அனிமேட் பண்ணிட்டு காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஆ ஓகே. இங்க இருக்கு. இதான் 5 ஸ்டெப்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதான் 5த் ஸ்டெப். இந்த 5த் ஸ்டெப்ல நான் வந்து இங்க இங்க வச்சுட்டு இங்க லாஸ்ட்டா நான் இங்க கால் வைக்கும்போது, அது வந்து 1 அப்படின்னு முடியிற மாரி காம்பினேஷன் வந்து எத்தன வருது டோட்டல்? அதே இது 2வா நான் கிளைம் பண்ணி வர காம்பினேஷன் எத்தன வருது? அதே இது நான் வந்து அது 3ஆ வைக்கும்போது உள்ள காம்பினேஷன் எத்தன வருது? ஸோ இது எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணேன்னா, அதுதான் டோட்டல் பாசிபிள் வேஸ். இதுதான் அங்க குடுத்துருக்க ஹிண்ட்டு. ஸோ நம்ம இத சால்வ் பண்ணணும் ரிகர்சிவ் கான்செப்ட்ல அப்படின்னா, எப்படி தோணுது? பேஸ் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ணோம். ஸோ அங்களே அவங்க குடுத்துட்டாங்க. இப்ப ஆன்ஸரே என்ன மாதிரி குடுத்துருக்காங்கன்னா, இப்போ இதுதான் உங்களுக்கு ஆன்ஸர் இருக்கு. ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் சீக்வென்ஸ் வந்து இதுதான் ஆன்ஸர். நீங்க பேஸ் கண்டிஷன கண்டுபிடிச்சாலே நமக்கு முடிஞ்சிரும். ஸோ எல்ஸ் பார்ட்ல எழுதிக்கலாம். ஸோ இப்போ 5 ஸ்டெப்ஸ் அப்படின்னா 4 ஸ்டெப்ஸ்க்கு எவ்வளவு கண்டுபிடிக்கிறீங்க? 3 ஸ்டெப்ஸ் எவ்வளோ கண்டுபிடிக்கிறீங்க? 2 ஸ்டெப்ஸ். ஸோ 4, 3, 2. ஸோ 2லருந்து வரக்குள்ள காம்பினேஷன் எல்லாமே உங்களுக்கு 3யா கால் வைக்கிற மாதிரி உள்ளது கிடைக்கும். அதே இது 3 ஸ்டெப்லேருந்து நீங்க வர மாதிரி உள்ள எல்லாமே உங்களுக்கு 2வா நீங்க முடிக்கிற மாதிரி வரும். அண்ட் வந்து 4த் ஸ்டெப்லனா 4 to 5 ஒரே ஒரு இதுதான். அது எல்லாமே உங்களுக்கு 1 காம்பினேஷன்ல முடிக்கிற மாதிரி உள்ளது கால்குலேட் ஆகும். ஸோ எல்லாத்தையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் வேஸ் கிடைச்சிரும். ஸோ இப்போ நம்ம வந்து கான்சன்ட்ரேட் பண்றது நம்மளோட பேஸ் கண்டிஷன் தான். ஸோ பேஸ் கண்டிஷன் ஒருவேளை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் 1ஆ இருந்தா, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் 2ஆ இருந்தா, நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் 3ஆ இருந்தா. ஸோ 3ஆ இருக்கும்போது இப்போ தான் பார்த்தோம் 4 அண்ட் 1ஆ இருந்தா ஒரே பாசிபிள் தான். 2ஆ இருந்தா நம்ம வந்து 1 கிராஸ் பண்ணலாம். இல்ல டைரக்ட்டா 2ஆ கிராஸ் பண்ணலாம். ஸோ இந்த பேஸ் கண்டிஷன் வந்து 1, 2, 3ஆ இருந்தா இதே மாதிரி குடுங்க. இல்ல அப்படின்னா, நீங்க வந்து ப்ரீவியஸ் 3 ஸ்டெப்ஸ்க்குள்ள காம்பினேஷன ஆட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு கிடைக்குங்கிற மாதிரி நான் கோட முடிச்சுட்டேங்க. ஸோ அவங்க சொல்யூஷன் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்யூஷன் என்ன ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, ஓகே. ஸோ நம்ம இது வந்து நான் டைரக்ட்டா அதில உள்ளதோட உங்களுக்கு சொல்றேன். ஸோ டெப்த் ஸ்டெப்ஸ் இன்புட்டா உங்களுக்கு எத்தனை நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் இருக்குங்கிறத குடுக்கணும். குடுத்தீங்கன்னா, இஃப் n 1ஆ இருக்கு அப்படின்னா, ஒரே ஒரு ஸ்டெப்பா இருக்கு அப்படின்னா, நம்ம வந்து டைரக்ட்டா கால வச்சிடலாம். ஒரு ஸ்டெப் ஒரு தான் ஆன்சர். ஒரு காம்பினேஷன் தான் வரும். எல்எஃப் n வந்து 2 படிக்கட்டு இருக்கு அப்படின்னா, ஒண்ணா நம்ம போலாம். இல்ல டைரக்ட்டா 2ஆ போலாம். 2 காம்பினேஷன் இருக்கும். 2ஆ இருக்கும். எல்ஸ் ப்ரீவியஸா டிஸ்கஸ் பண்ண மாதிரி 3 ஸ்டெப்ஸ் இருந்தா, டோட்டல் காம்பினேஷன்ஸ் நமக்கு 4 இருக்கும். எல்ஸ். ஓகே. ஸோ எல்எஃப் இது. நம்பர் 3 லாஸ்ட்ல எல்ஸ் வரும். எல்ஸ்க்கு என்னன்னா ரிட்டர்ன் ப்ரீவியஸ் 3 திங். தட் இஸ் ஸ்டெப்ஸ் ஆஃப் n minus 1 that is 4க்குள்ளது வரும். 4த்துலேருந்து வருதுன்னா 1ஆ முடியறதெல்லாம். அதே இது ஸ்டெப்ஸ் ஆஃப் n minus 2. அதே இது ஸ்டெப்ஸ் ஆஃப் n minus 3. ஸோ இப்போ நீங்க வந்து இந்த ஸ்டெப்ஸ் ஃபங்க்ஷனை கால் பண்றீங்க பை பாசிங் த வேல்யூ அப்படின்னா, உங்களுக்கு ஆன்சர் கால்குலேட் ஆகி வரும். ஸோ இதில் பேஸ் கண்டிஷனை வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறது தான் ஒரு ட்ரிக்கு. ஸோ இது யாருக்கு பெனிஃபிஷியலாக இருக்கணும்னா, நம்ம வந்து ப்ரோக்ராமிங் லவ் பண்ணுறவங்க, பிளேஸ்மெண்ட் ஆகணும்னு விரும்புகிறவங்க எல்லாமே இந்த மாதிரி கோர்சஸ் நீங்கள் அட்டன் பண்ணலாம். ஸோ தட் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்ஸ் எப்படியெல்லாம் சால்வ் பண்ணலாங்கிற ஒரு நல்ல ஐடியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாருங்கள் 13
சப்போஸ் நான் வந்து ஒரே 3 ஸ்டெப்ஸ் தான் இருக்கு அப்படின்னா, எனக்கு டைரக்ட்டா ஆன்சர் கிடைச்சிரும். 4 காம்பினேஷன்ஸ். ஓகே. ஸோ இதுதான் என்னோட பேஸ் கேஸா நான் திங்க் பண்ணி நான் சால்வ் பண்ணேன். ஸோ நமக்கு ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் நல்லா புரிஞ்சுச்சுன்னா, ஒரு 2 நிமிஷம் கூட ஆகல சால்வ் பண்ண. பட் அதர் தென் தட் இத எப்படிலாம் சால்வ் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆக்சுவலா நான் இது சால்வ் பண்ணோம்னா, அந்த 5க்கு 13 இருக்கான்னு செக் பண்ணியிருந்தேன். ஸோ மேனுவலா நமக்கு பண்ணோம்னா, அதுக்குள்ள காம்பினேஷன் ஆஃப் ஆன்சர் 13 ஃபீசிபிள் வே என்னலாம் அப்படிங்கிறது இருக்கா? So என்னென்ன காம்பினேஷன்ஸ்லாம் அப்போ கிளைம் பண்ணலாம் 5 ஸ்டெப்ஸா அப்படின்னா, இங்க ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஒவ்வொரு ஸ்டெப்பாவும் நான் போகலாம். இல்ல 2, 2 வச்சு ஒண்ணா போகலாம். இல்ல 3 1, 1ன்னு போகலாம். இல்ல 1 2, 2ன்னு போகலாம். இல்ல 1 1 3ன்னு போகலாம். இந்த மாதிரி நீ ஒர்க் அவுட் பண்ணுங்க. அவங்க சீக்வென்ஸ் கொஞ்சம் குடுத்துருந்தாங்க. பிளஸ் இந்த சீக்வென்ஸும் நீங்க ஒர்க் அவுட் ஆட் அப் பண்ணி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டோட்டலா எல்லா காம்பினேஷன்ஸும் கிடைக்கும். எல்லா காம்பினேஷன்ஸும் ஆட் பண்ணீங்கன்னா, டோட்டல் பேஸ் வந்து ஆன்சர் 13 வரும். ஸோ ஸோ அனதர் வே இதை ரிஃபைன் பண்ணி அவங்க கொடுத்துருக்க அவங்க ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்க மாதிரி நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ரிகர்சிவ் கான்செப்ட்லேயே நம்ம இன்னும் ஃபர்தராக கூட சால்வ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸ்டெப் 3 இருந்தால் 1 இருந்தால் 1, 2 இருந்தால் 2 காம்பினேஷனுங்கிறதே கூட நம்ம என்ன பண்ணிக்கிடலாம். ஸோ அவங்க கொடுத்துருக்க சொல்யூஷன் என்னென்னா 3 இருந்தாலுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்டெப்ஸ் ஆஃப் ப்ரீவியஸ் 2 காம்பினேஷன். ஸோ 3 தான் மொத்த டோட்டலே அப்படி இருந்தால் டோட்டல் ஸ்டெப்ஸாக இருந்தால் நம்ம என்ன பண்ணிக்க முடியும்னா 2வையும் 1ஐயும் டிபெண்ட் பண்ணி தான் இருக்க முடியும். ஸோ டேரெக்டாகவும் 3 நம்ம ஸ்டெப்ஸ் வைக்கலாம். அது 1 ப்ளஸ் அதர் தென் தட் நீங்கள் வந்து செகண்ட் ஸ்டெப் வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறம் ஒன்று வைக்கலாம். அதாவது ஸ்டெப்ஸ் ஆஃப் 2 காம்பினேஷனில் வைக்கிறது. அதே இது ஸ்டெப்ஸ் ஆஃப் 1 வச்சு நீங்கள் கிளைம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 1 2ன்னு வரும். 2 வச்சுட்டு போகிறீங்கன்னா 2 1 வரும். ஸோ இந்த 2 காம்பினேஷன் லாஸ்ட்டாக டேரெக்டாகவும் 3 வச்சிடலாம் இல்லையா, அதுக்கு இந்த 1. ஸோ இப்படி நீங்கள் கொடுத்துட்டும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்காங்க. 3 வந்து டேரெக்டாக 4ன்னு கொடுக்காம அவங்க வந்து அதையுமே ரிகர்சிவாக பண்ணியிருக்காங்க. ஸோ 3 ஸ்டெப்ஸ் இருக்குன்னா 2 1 தான் ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸாக இருக்க முடியும். அண்ட் டேரெக்டாகவும் 3 கிளைம் பண்ணலாம். ஸோ அதுக்கு +1 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ 2க்கும் நீங்கள் அப்படி பண்ணிக்கலாம். ஸோ அதர் வே பார்த்தீங்கன்னா இப்படி தான் சால்வ் பண்ணணும்னு இல்லை. ஸோ டேரெக்டாக நீங்கள் 2 ஜம்ப் பண்ணிக்கலாம். அது ஒரு இது அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, அதர் தென் தட் அந்த ப்ரீவியஸாக ஒரே ஒரு ஸ்டெப் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸ் 1 உள்ள காம்பினேஷனும் அப்படின்னு ஒர்க் அவுட் பண்ணினாலும் உங்களுக்கு கரெக்ட் ஆன்சர் வரும். ஸோ அதையுமே நம்ம ரிகர்சிவாக எழுதிக்கலாம். ஸோ இதோட ஷார்ட்டாக ஒரு யூடியூப் சேனலில் நான் வந்து ஒரு சொல்யூஷன் பார்த்தேன். ஸோ இனிஷியலாக எனக்கு அது வந்து எப்படி இந்த பேஸ் கேஸை கொடுத்துருக்காங்க, ஆன்சரை கொண்டு வரணும்னு ஏதோ திங்க் பண்ணி கொண்டு வந்திருக்காங்களோ, எப்படி இதை எழுதியிருக்காங்க அப்படின்னு வந்து ரொம்ப நான் ஆச்சரியமாக அந்த ப்ரோக்ராமை பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நான் நல்லா திங்க் பண்ணும்போது எனக்கும் அதோட எக்ஸ்ப்ளனேஷன் புரிஞ்சுது. அதையுமே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு தோணுது. ஸோ அங்கே எப்படி பேஸ் கேஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வளலாம் கிடையாதுங்க. ஜஸ்ட் நீங்கள் என் வந்து லெஸ் தென் நெகட்டிவாக இருந்தால் என் வந்து லெஸ் தென் 0 ரிட்டர்ன் 0. ஓகே. L if greater than equal to okay equal to 0. less than 0 னா 0, equal to 0 இருந்தா 1. ஓகே. அதுக்கப்புறம் எல்ஸ் பார்ட் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்படி தான் எனக்கு ரிமெம்பரன்ஸ் இன்னைக்கு நான் எக்ஸ்பிளைன் அதோட லாஜிக் எனக்கு ஸ்ட்ரைக் ஆகும்போது தான் எப்படிலாம் ஷார்ட்டாக ஸ்மார்ட்டாக இருக்காங்கன்னு. ஸோ நீங்கள் இதை மாதிரி இதில் ஃபோரமில் பார்ட்டிசிபேட் பண்ணும்போதெல்லாம் எந்த மாதிரி ஒரு காம்படிட்டர்ஸாக இருக்காங்க, ப்ரில்லியண்ட்டாக இருக்காங்க நம்ம சுற்றி இருக்கவங்கிறதும் நமக்கு தெரியும். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் வழக்கம் போல் மற்ற எல்லா கேஸுக்குமே ஸ்டெப்ஸ் ஆஃப் n-1 இதே தான். நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். இதை காப்பி பண்ணி எப்படி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள எக்ஸ்ப்ளனேஷனும் நான் இப்போ உங்களுக்கு கொடுத்துட்றேன்.
பாருங்க கரெக்டா ஆன்சர் வருது. எப்படி அவங்க யோசிச்சிருக்காங்க அப்படின்னு நான் நல்லா யோசிக்கும்போது, ஸோ டோட்டலா நமக்கு வந்து பாருங்க, ஒரு ஸ்டெப் இருக்கு. ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குன்னு வச்சுக்கோங்க. தர தர தான் 0. ஓகே. ஒரே ஒரு ஸ்டெப் தான் இருக்குன்னா, தரையிலருந்து 1 ஒரு காம்பினேஷன் தான் கிடைக்கும். ஏன்னா, அதுக்கு தரைக்கு கீழ ஒண்ணும் இல்ல இல்லையா? ஓகே. ப்ரீவியஸ் 2யும் டிபெண்ட் பண்ணி தான் நான் சொல்லுவேன்னு சொல்ல முடியாது. ஸோ, அது 0. ஸோ, தரங்கிறது 0ன்னு வச்சுக்கலாம். ஸோ, தரையிலருந்து ஸ்டார்ட் பண்றோம் அப்படிங்கும்போது 1ன்னா தரையிலருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்புக்கு ஒரு காம்பினேஷன். ஸோ, அ ப்ரீவியஸா தரைக்கும் கீழன்னா நம்ம அண்டர் கிரவுண்ட்லலாம் எதுவும் ஸ்டெப்பு போட்டு யோசிச்சுட்டு இருக்கல. ஸோ, அந்த கேஸஸ் எல்லாமே நமக்கு ரிட்டர்ன் 0 தான். இங்க வாய்ப்பே இல்ல. இதுக்கு கீழ வாய்ப்பே இல்ல. ஸோ, இனிமே இந்த காம்பினேஷன்ஸ் போக போகுது. ஸோ, மேல உள்ளது எல்லாமே இப்போ வந்து ஸ்டெப்ஸ் ஆஃப் 2 அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஸோ உங்களுக்கு கலர் சேஞ்ச் பண்ணி காட்டுறேன். இப்போ ஸ்டெப்ஸ் ஆஃப் 2க்கு அப்போ எப்படி இருக்கும்? என்னென்ன காம்பினேஷன்? எப்படி கரெக்ட்டா 2 வருது? நமக்கு தெரியும் காம்பினேஷன் வந்து டைரக்ட்டாவும் 2வா வைக்கலாம். இல்ல 1, 1ஆ வைக்கலாம். 2 காம்பினேஷன். ஸோ ஆனா இவங்க லாஜிக் படி என்ன பண்றாங்க? ஸ்டெப்ஸ் ஆஃப் 1லருந்து எத்தன பாசிபிள் வே? 0லருந்து எவ்வளோ பாசிபிள் வே? நெகட்டிவ் 1லருந்து எத்தன பாசிபிள் வே? சார் நெகட்டிவ்ங்கிறதுக்கு 0 அது கிடையவே கிடையாது. ஸோ 1ல இருந்துன்னா டைரக்ட்டா ஜம்ப் பண்ணிரலாம். 2 ஸ்டெப் நம்ம ஜம்ப் பண்ணலாம். ஒரு காம்பினேஷன். அண்ட் ஸ்டெப் 1ல இருந்ததுன்னா 1 வைக்கலாம். ஸோ இன்னொரு காம்பினேஷன். ஸோ டோட்டலி 2. ஸோ பாருங்க எவ்வளோ ஸ்மார்ட்டா எல்எஃப்ன்னு 3 எல்எஃப் அவங்க யூஸ் பண்ணல. ஜஸ்ட்டு அ 4 3 எல்எஃப் அண்ட் 1 எல்ஸ். ஜஸ்ட் அதையும் ஷார்ட்டர் ஆயிட்டாங்க. ஸோ எவ்வளோ பிரில்லியன்ட்டா இருக்காங்க பாருங்க. எப்படி அப்ரிஷியேட் பண்ணணும்னு எனக்கு தெரியல. ஸோ இப்படி தான் இருக்கும். நீங்க வந்து லாஜிக்கல் திங்கிங் ஆட் அப் பண்ணிக்கிட்டே போங்க. அப்பதான் உங்கள வந்து நீங்க என்ன கைண்ட் ஆஃப் பாசிபிள் ப்ராப்ளம் ஸ்டேட்மெண்ட் குடுத்தாலும் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஸோ பி பாசிட்டிவ் அண்ட் கீப் ஆன் ட்ரையிங். தேங்க் யூ.